முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபாஸ்டிங் நல்லதா கெட்டதா. ஓகே, எனி ஃபாஸ்டிங். ஓகே, இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஃபாஸ்டிங் ஒரு நல்ல பழக்கம் தான். அதிக நேரம் நம்ம உணவு இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம செல் வந்து நம்ம பாடி வந்து ஆட்டோஃபேஜி மோடுக்கு போகும். அது என்னென்னா, நம்மளோட செல்லே வந்து உணவாக மாறுறது. அது வந்து கெட்ட செல்களை அழிக்கக்கூடிய தன்மை உள்ளதுன்னு நிறைய ரீசர்ச் சொல்கிறாங்க. டயபெட்டிஸ் வந்துட்டாலே நாங்கள் முதல்ல சொல்கிறது நோ ஃபாஸ்டிங் அண்ட் நோ ஃபீஸ்டிங். இதான் வந்து பேசிக் கோட்பாடே அதுதான், நோ ஃபாஸ்டிங் அண்ட் நோ ஃபீஸ்டிங் தான். பட் அதே சமயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ரிலீஜியஸ் ஃபாஸ்டிங்கை வந்து நம்ம பிளாண்டாக ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணலாம் பேஷண்ட்டுக்கு. ஸோ நம்ம பேஷண்ட்டை வந்து அவங்களோட ரிஸ்க் ஸ்கோர் படி அவங்கள செக்ரிகேட் பண்ணணும். நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். பேரண்ட்ஸ்க்கு டயபெட்டிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அது எந்த ஏஜில் வேணாலும் வரலாம். ஸோ 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்க்கு மேலே வந்தது இப்போ சீக்கிரம் வரதுக்கு காரணம் ஒபிசிட்டி அண்ட் உணவு பழக்கம். டைப் 1 டயபெட்டிஸ் எனி ஏஜில் வரலாம். 0 to 100 இயர்ஸ் எப்போ வேணாலும் வரலாம். பிறந்த குழந்தைக்கு கூட வரலாம். பிறந்த நியோனேட்டல் டயபெட்டிஸ், பிறந்த குழந்தைக்கு கூட டைப் 1 டயபெட்டிஸ் வரலாம். இல்லை நியோனேட்டல் டயபெட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அது என்ன, அது வந்து ஒரு வகையான டயபெட்டிஸ். நீங்கள் வெளிநாட்டில் வெஸ்டர்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஎம்ஐ ஒபிசிட்டிங்கிறது 30க்கு மேலே போனால் தான் ஒபிசிட்டினே சொல்லுவாங்க அந்த பிஎம்ஐ. பட் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் 25க்கு மேலே போட்டாலே ஒபிசிட்டி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர், நீரிழிவு நோய் தொடர்ந்து இப்போ நிறைய பேருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலுமே எனக்கு சுகர் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ரொம்ப டிவோஷ்னலாக இருக்கவங்க ஃபாஸ்டிங்லாம் இருப்பாங்க. குறிப்பாக இப்போ ரம்ஜான் வரப்போகுது. ஸோ ரம்ஜான் பீரியடில் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ டயபெட்டிஸ் இருக்கவங்க டைமுக்கு சாப்பிடணும், மீல் ஸ்கிப் பண்ணக்கூடாது இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அவங்க என்ன மாதிரியான ஃபாஸ்டிங் இருக்கலாம்? ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் இருக்கலாமா அவங்க? ஆக்சுவலி பேசிக்காக டயபெட்டிஸ் வந்துட்டாலே நாங்கள் முதல்ல சொல்கிறது நோ ஃபாஸ்டிங் அண்ட் நோ ஃபீஸ்டிங். இதான் வந்து பேசிக் கோட்பாடே அதுதான், நோ ஃபாஸ்டிங் அண்ட் நோ ஃபீஸ்டிங் தான். பட் அதே சமயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ரிலீஜியஸ் ஃபாஸ்டிங்கை வந்து நம்ம பிளாண்டாக ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணலாம் பேஷண்ட்டுக்கு. ஸோ நம்ம பேஷண்ட்டை வந்து அவங்களோட ரிஸ்க் ஸ்கோர் படி அவங்கள செக்ரிகேட் பண்ணணும். ஸோ அந்த பேஷண்ட்டோட HbA1c 3 மாத சுகர் கண்ட்ரோல், அவங்களோட சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, அவங்களுக்கு வேறு ஏதாவது கோமார்பிடிட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸு, இப்போ வந்து பிளட் ப்ரெஷர், தைராய்டு, ஹார்ட் டிசீசஸ், வேறு ஏதாவது கிட்னி இஷ்யூஸ், இதை மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு அவங்கள நம்ம ரிஸ்க் ஸ்கோர் கொடுத்து செக்ரிகேட் பண்ணுவோம். இது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரோட்டோகால் படி ஒரு இன்டர்நேஷ்னல் டயபெட்டிஸ் ஃபெடரேஷனுங்கிற ஒரு அமைப்பு மூலியமாக அதுக்கு ஒரு ரிஸ்க் ஸ்கோரே இருக்குது. அந்த ரிஸ்க் ஸ்கோரில் வந்துட்டு 0 to 3, 3 to 6, 6 to 9 இருக்குது. ஸோ இந்த 0 to 3க்குள்ளே ரிஸ்க் இருக்கிறவங்க தாராளமாக ஃபாஸ்டிங் பண்ணலாம். ஸோ அந்த 3 to 6 இருக்கிறவங்க வித் அட்வைஸ் டாக்டரை வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அப்ரோச் பண்ணி சுகரை நல்லா கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஃபாஸ்டிங் பண்ணலாம். பட் அபவ் 6 ரிஸ்க் ஸ்கோர் இருக்கவங்க கூடுமான வரைக்கும் ஃபாஸ்டிங் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஸோ இது வந்து ரமதான் ஃபாஸ்டிங்காக எடுக்கப்பட்ட ஒரு IDF ரிஸ்க் ஸ்கோர்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி இவங்க ஃபாஸ்டிங் பண்ணலாமா வேண்டாமான்னு நம்ம பாகுபடுத்தி அதை நம்ம உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ரமதான் ஃபாஸ்டிங் மட்டும் சொன்னீங்க. பட் அது இல்லாமல் நிறைய கைண்ட் ஆஃப் ஃபாஸ்டிங்ஸ் நமக்கு இருக்குது. ரிலீஜியஸாக இருந்தே நம்ம நிறைய பார்க்குறோம். அண்ட் அது இல்லாமல் டயட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்டிங் இருக்குது. இது எல்லாமே எப்படி வேறுபடும்? நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரிலீஜியஸ் ஃபாஸ்டிங்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஃபாஸ்டிங் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஹிந்துவிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபாஸ்டிங் இருக்கும். ஒரு பொழுது இருக்கும், அமாவாசை ஃபாஸ்டிங் இருக்கும், ஏகாதேசி ஃபாஸ்டிங் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்டிங் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா லென்ட் டேஸ்னு சொல்லுவாங்க, ஒரு 45 டேஸ் ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. ஜெயின் ஃபாஸ்டிங் ரொம்ப டஃபஸ்ட் ஃபாஸ்டிங். ரொம்ப நேரம் 12 மணி நேரம், 18 மணி நேரம், 20 மணி நேரம் அவங்க உணவே உட்கொள்ளாமல் இருப்பாங்க. தென் ரமதான் ஃபாஸ்டிங். இதில் ஒவ்வொரு ஃபாஸ்டிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ரமதான் ஃபாஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டான் டு டஸ்க், காலம்புற சூரிய உதயத்துக்கு அப்புறம் சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் வந்து சாப்பாடவே மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க தண்ணி கூட எடுத்துக்க மாட்டாங்க. இதை வந்து நம்ம வந்து ட்ரை ஃபாஸ்டிங்னு சொல்லுவோம். அவங்க வந்து உணவு மட்டும் இல்லாமல் தண்ணியும் சேர்த்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதில் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி, டீஹைட்ரேஷன், ஹைப்போகிளைசிமியா, இதுக்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி. அதனால தான் நம்ம ரிஸ்க் ஸ்கோர் பண்ணி இவங்க
இவங்க வந்து ஃபாஸ்டிங் பண்ணலாம், இவங்க ஃபாஸ்டிங் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். பட் அதே சமயம் சில ஃபாஸ்டிங், இப்போ லென்ட் டேஸ் ஃபாஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில உணவுகளை தவிர்த்துருவாங்க. சில பேர் வந்து பிரியப்பட்ட ஸ்வீட்ஸ் வேண்டாம், சில பேர் நான் வெஜிடேரியன் ஃபுட் வேணாம்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரேயருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மாற்றிக்குவாங்க. அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான ஃபாஸ்டிங் வந்து பெருசாக டயபெட்டிஸை பாதிக்காது. ஸோ மெடிசன்ஸை கரெக்டாக எடுக்க முடியும். அண்ட் இதே மாதிரி இந்த ஏகாதேசி ஃபாஸ்டிங், ஒரு பொழுது அமாவாசை ஃபாஸ்டிங்கில் வந்து சில உணவுகள் தான் வந்து தவிர்க்கப்படும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பழங்கள், சில டைம் தண்ணி அண்ட் ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் பால், இந்த வகையான உணவுகள், அவல், அந்த மாதிரி உணவெல்லாம் வந்து அனுமதிக்கப்படும். அந்த மாதிரி ஃபாஸ்டிங்லேயும் வந்து நமக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. ஓகே. நம்ம வெறும் வயிற்றுல இல்லாமல் டயபெட்டிக் மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு மேபி அந்த அன்னைக்கு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு அவங்க ஃபாஸ்டிங் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இந்த ரமதான் ஃபாஸ்டிங் அண்ட் ஜெயின் ஃபாஸ்டிங்கும் அப்படி தான். அவங்க வந்து ஒரு ப்ரொலாங்டாக 20 hours, 24 hours, சம்டைம்ஸ் 72 hours எல்லாம் ஃபாஸ்டிங் எடுப்பாங்க. தண்ணி மட்டும் எடுத்துட்டு உணவே இல்லாமல், சில டைம் தண்ணி கூட இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபாஸ்டிங்க்கு கண்டிப்பாக வந்து டாக்டரோட இன்டர்வென்ஷன் தேவை. ஸோ அவங்க இருக்கலாமா, அதுக்கு அவங்க கிட்னி தாக்கு பிடிக்குமா, ஏன்னா தண்ணி இல்லாமல் இருக்கும்போது டீஹைட்ரேஷனால கிட்னி ஃபெயிலியர் வர வாய்ப்பு இருக்குது, அக்யூட் ரீனல் ஷட் டவுன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் ஒரு மெடிக்கல் அட்டென்ஷனோட, அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, வேறு ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு டாக்டரை சந்திச்சு அவங்க உடம்பு இந்த ஃபிட்டாக இருக்கா, இந்த ஃபாஸ்டிங் அண்டர்கோ பண்ண ஃபிட்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபாஸ்டிங் எடுக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறந்த முறையில் பயன்படும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் கேட்டிருந்தேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் டயட், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இது எல்லாமே ஒரு ஃபேஷனாகவே மாறிட்டு இருக்குல்ல. ஸோ அதை எப்படி அட்வைஸ் பண்ணுறீங்க நீங்கள்? நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபாஸ்டிங் நல்லதா கெட்டதா. ஓகே, எனி ஃபாஸ்டிங். ஓகே, இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபாஸ்டிங் ஒரு நல்ல பழக்கம் தான். ஸோ அதனால தான் நம்மளோட முன்னோர்கள்லாம் பல ஃபாஸ்டிங்கை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ ஃபாஸ்டிங் வந்து கெடுதல் கிடையாது. பட் அதுக்கு ஒரு முறையான ஒரு டாக்டர்கிட்டயோ நம்ம உடம்பு இந்த ஃபாஸ்டிங்க்கு ஏற்றுக்குமா அதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிறது நல்லது, அவ்வளோதான். ஸோ ஃபாஸ்டிங்னா என்ன? இப்போ ஃபாஸ்டிங் ரொம்ப நேரம் உணவு இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம ஃபாஸ்டிங் சொல்கிறோம். அதனால் நம்ம உடம்பு பயன் பெறுமா? உணவு தானே வாழ்க்கை, உணவு தானே எனர்ஜி தரும்னா அப்படி இல்லை. நம்ம வந்து உணவு இடைவேளையை வந்து நம்ம ஜாஸ்திப்படுத்தும் பொழுது நம்ம வந்துட்டு இப்போது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கே நீங்கள் கேட்டிங்க, அது என்னென்னா நிறையா நேரம் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது. அதுக்கு நிறையா இருக்குது. 20 hours ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க, 4 மணி நேரம் விண்டோ பீரியடில் சாப்பிடுவாங்க. 16 hours ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க, 8 மணி நேரம் சாப்பிடுவாங்க. 8 hours ஃபாஸ்டிங் இருப்பாங்க, 16. அந்த மாதிரி நிறைய விதத்தில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்குது. ஸோ அதிக நேரம் நம்ம உணவு இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம செல் வந்து நம்ம பாடி வந்து ஆட்டோஃபேஜி மோடுக்கு போகும். அது என்னென்னா நம்மளோட செல்லே வந்து உணவாக மாறுறது. அது வந்து கெட்ட செல்களை அழிக்கக்கூடிய தன்மை உள்ளதுன்னு நிறைய ரீசர்ச் சொல்கிறாங்க. ஓகே. பட் அதே சமயம் பொதுவாக எல்லாருக்கும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட பாடி கண்டிஷன் எப்படி, அவங்களுக்கு அது ஒத்து வருமா அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் ஒரு கைடன்ஸோட இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறது கண்டிப்பாக பயன்பெறும். எஸ்பெஷலி டயபெட்டிஸ், எடை குறைப்பு, பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல், கொலஸ்ட்ரால் கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம உடம்புக்கு டயபெட்டிஸ்க்கு கூட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஹெல்ப் பண்ணுமா? எஸ். பட் என்னன்னா நம்ம டயபெட்டிஸ் இப்போ பேஷண்ட் வந்து ஒரு 3 வேளை இன்சுலின் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கும் வந்துட்டு இன்சுலின் தான் நிறுத்திட்டு ஒரு ஃபாஸ்டிங்க்கு போயிடக்கூடாது. அவங்க உடம்புக்கு அவங்க என்ன விதமான டயபெட்டிஸ் இருக்குங்கிறதையும் பார்த்துக்கணும். டயபெட்டிஸில் நிறைய வகை இருக்குது. டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குது, டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குது. இப்போ டைப் 2 டயபெட்டிஸுங்கிறது என்ன, உங்க உடம்புல இன்சுலின் சுரக்கிற தன்மை இருக்கு, ஆனா வந்து அது சரியா வேலை செய்யல. ஸோ அதை வெளியிலேருந்து டேப்லெட் கொடுத்து நம்ம இன்சுலின் வந்து சுரக்க வச்சு வேலை செய்ய வைப்போம். அந்த மாதிரி டயபெட்டிஸ் உள்ளவங்க கொஞ்சம் சேஃப் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங். பிகாஸ் அவங்களுக்கு இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஒரு 80% பேர் இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. பட் அதுலேயும் சில பேர் இன்சுலின் டிபெண்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலப்போக்கில். அவங்களுக்கு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவங்க 3 வேளை இன்சுலின் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அவங்களுக்கு முறையாக 3 வேளை உணவுங்கிறது தேவைப்படும். பட் அதே சமயம் டைப் 1 டயபெட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா யூஸ்வலாக அந்த காலத்தில் ஜுவனைல் டயபெட்டிஸ்னு சொல்லுவாங்க. பட் எந்த வயசுக்காரருக்கும் வரலாம். அந்த மாதிரி டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு உடம்புல பேன்க்ரியாஸ் வேலை செய்யாமல் போய் கணையத்துலேருந்து இன்சுலினே சுரக்காது. ஸோ அவங்க உயிர் வாழ்கிறதுக்கு 4 வேளை இன்சுலின் இல்லை 3 வேளை இன்சுலின் ரொம்ப அத்தியாவசியம். ஏன்னா நம்ம இன்சுலின் எதுக்கு தேவைப்படுது, நம்ம சாப்பிட்ற உணவை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டைப் 1 டயபெட்டிஸ் பேங்க்ரியாஸில் இன்சுலின் வராதவங்களுக்கு வெளியிலேருந்து இன்சுலின் கொடுக்கப்படும். அவங்க எந்த விதமான ஃபாஸ்டிங்கையும்
ஃபாலோ பண்ணக்கூடாது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், ரிலீஜியஸ் ஃபாஸ்டிங் எதுவுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. பிகாஸ் அவங்களுக்கு அது ஒரு டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ்ங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கு வந்து அவங்கள தள்ளப்படலாம். அதனால் அவங்க டைப் 1 டயபெட்டிஸ் உள்ளவங்க அண்ட் சில டைப் 2 டயபெட்டிஸில் இன்சுலின் டிபெண்ட்டாக உள்ளவங்க இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எல்லாம் பண்ணுறதை தவிர்த்துக்கணும். ரிலீஜியஸ் ஃபாஸ்டிங்கையும் கூடுமான வரைக்கும் தவிர்த்துக்கணும். பட் அது இல்லாதவங்க, சுகர் நல்லா கட்டுக்குள்ளே வச்சுருக்கவங்க, உடல் எடை அதிகமாக உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வெயிட்டை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும், உணவு கட்டுப்பாடு வச்சுக்கிறதுக்கும், இந்த மாதிரி பல வியாதிகள் ஆக்சுவலி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுதுன்னு கூட சில ரிசர்ச் போயிட்டுருக்கு. நிறைய ஆராய்ச்சி பேப்பர் போயிட்டுருக்கு. ஸோ அது பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் பேட். பட் யார் வைக்கணும், எப்படி வைக்கணும், எந்த கைடன்ஸோட வைக்கணுங்கிறத மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. அண்ட் இன்னொன்று, நம்ம யூஸ்வலாக பார்க்குற மாதிரி வயசானவங்களுக்கு மட்டும்தான் டயபெட்டிஸ் இருக்கா இப்போ அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ நார்மலாக ஒரு 20 இயர்ஸ் தாண்டிட்டாலே அவங்களுக்கு பிசிஓடி, தைராய்டு வருது. கூடவே சேர்ந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்குது, டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ப்ரெக்னென்சி டைம்லேயும் அவங்களுக்கு வந்து குளுக்கோஸ் லெவல் செக் பண்ணுறாங்க, டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, சுகர் லெவல்லாம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கலாமா? இல்லை, இப்போ கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டயபெட்டிஸ் உள்ளவங்க ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது. பிகாஸ் அவங்க டைமுக்கு எடுத்துக்கணும். அண்ட் ப்ரெக்னென்சி டயபெட்டிஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சுலினில் தான் இருப்பாங்க, அவங்க டேப்லெட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 3 வேளை இன்சுலின் தேவைப்படுறதுனால அவங்க அந்த க்ரைட்டீரியாலேருந்து நீக்கப்பட்டுடுவாங்க. மற்ற டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கவங்கலாம் ஃபாஸ்டிங் இருக்கலாம். நீங்கள் கேட்ட கேள்வியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வந்து வயதானவங்களுக்கானதா இந்த டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருந்தது, பட் இப்போ நாட் எனி மோர். பிகாஸ் இந்த உணவு பழக்க வழக்கம் ப்ளஸ் ஒபிசிட்டி ஜாஸ்தியானதுனால, ஸோ இப்போ நீங்கள் ரிஸ்க் ஃபேக்டரை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர், நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது நம்ம அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறது, நம்ம இந்தியனாக பிறந்தது, நம்ம ஒரு ஏஷியனாக பிறந்தது, இதெல்லாம் நான் மாடிஃபையபிள். அதை மாற்றவே முடியாது. நம்ம ஏஷியன், நம்ம இந்தியன்கிறத மாற்ற முடியாது, நம்ம தமிழியன்கிறத மாற்ற முடியாது, நம்ம அப்பா அம்மாவுக்கு பிறந்ததை மாற்ற முடியாது. இந்த நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். பேரண்ட்ஸ்க்கு டயபெட்டிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அது எந்த ஏஜில் வேணாலும் வரலாம். ஸோ 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்க்கு மேலே வந்தது இப்போ சீக்கிரம் வரதுக்கு காரணம் ஒபிசிட்டி அண்ட் உணவு பழக்கம். இந்த ப்ராசஸ்ட் ஃபுட், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் அதிகமானதுனால, அவங்க வந்து இந்த ஃபைபர் உணவுகள் அதிகமாக, ஹோல் கிரெயின்ஸ் சாப்பிட்றது குறைவானதுனால, சீக்கிரமாக இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்குற உணவுகளை அதிகம் உட்கொள்கிறதுனால டயபெட்டிஸ் கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்துடுது. இன்னொன்று ஒபிசிட்டி, இது இன்னொரு ரீசன், முக்கியமான உடல் எடை அதிகமாக உள்ளது. நீங்களாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போனோன்னா வந்து ஒரு 30 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு 4 பேர் தடியாக இருப்பாங்க. மீதி எல்லா குழந்தைங்களும் ஐடியல் பாடி வெயிட்டில் இருக்கும். சில பேர் நோஞ்சாங் குழந்தைங்கள் ஒல்லியாக இருக்கும், லோ பாடி வெயிட். முன்னாடியெல்லாம் டாக்டர்கிட்ட வரவங்களாம் என்ன சொல்லுவாங்க, என் குழந்தை வெயிட்டே போட மாட்டேங்குது, சாப்பிடவே மாட்டேங்குது. பட் இப்போ வரது அப்படியே மாற்றாக இருக்குது. வரதில் என் குழந்தை இந்த வயசுலேயே இத்தனை வெயிட் இருக்கான், 10 வயசுலேயே 40 கிலோ இருக்கான், 50 கிலோ இருக்கான். இந்த மாதிரி உடல் எடை இப்போ ஸ்கூலுக்கு போய் பார்த்தீங்கன்னா 30 பேரில் 4 பேர் தான் ஐடியல் பாடி வெயிட்டில் இருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே ஒபீஸாக இருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் நம்மளோட ஃபுட் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஐ ஹாவ் டு பிளேம், அஃப்கோர்ஸ் நீங்கள் சோஷியல் மீடியாலேருந்து வந்திருந்தா கூட ஐ ஹாவ் டு பிளேம் த மொபைல் ஃபார் இட். பிகாஸ் மொபைல், ஐபேட், ஸோ குழந்தைங்க வெளியில் போய் ஆடுறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சதுனால கொஞ்சம் இளைய வயதுலேயே வந்து டயபெட்டிஸும் வர ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் வந்து முக்கியமான ரீசன் வந்து டயபெட்டிஸ் ரொம்ப ஏர்லி ஏஜில் வரதுனால. ஸோ இந்த மாதிரி யங் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரிப்பட்டு வராது. பிகாஸ் அவங்களுக்கு அது அவங்கள ஹேண்டில் பண்ணிக்க. யங் டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன ஏஜ்லேருந்து நம்ம சொல்லலாம் மினிமம்? நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இந்த டைப் 1 டயபெட்டிஸ் எனி ஏஜில் வரலாம். 0 to 100 இயர்ஸ் எப்போ வேணாலும் வரலாம். பிறந்த குழந்தைக்கு கூட வரலாம். பிறந்த நியோனேட்டல் டயபெட்டிஸ், பிறந்த குழந்தைக்கு கூட டைப் 1 டயபெட்டிஸ் வரலாம். இல்லை நியோனேட்டல் டயபெட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அது என்ன, அது வந்து ஒரு வகையான டயபெட்டிஸ். அவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படாது, பட் பிறந்ததுலேருந்தே சுகர் இருக்கும். அவங்களுக்கு சில மாத்திரைகள், சல்ஃபனைல்யூரியாங்கிற மாத்திரை தேவைப்படலாம். ஸோ டயபெட்டிஸ்க்கு ஏஜ் வரம்பே கிடையாது. எந்த டயபெட்டிஸ் எந்த ஏஜில் வேணாலும் வரலாம். டைப் 2 டயபெட்டிஸ் வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே தான் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். பட் இப்போ இந்த உடல் பருமன், ஒபேசிட்டி அதிகமாகிறதுனால அதுவும் வந்து ஒரு 10 வயசு குழந்தைங்களுக்குலாம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் ஆரம்ப கட்டத்துலேருந்து உணவு கட்டுப்பாடு, ஆரம்ப கட்டத்துலேருந்து அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம், இப்போ பேரண்ட்ஸ்க்கு இருக்குது, போத் பேரண்ட்ஸ்க்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சுகர் செக் பண்ண ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல பழக்கம். டயபெட்டிஸ்னால கூட ஏர்லி பியூபர்ட்டி ஸ்டேஜ் அடைகிறாங்களா இப்போ இருக்க சில்ட்ரன்ஸ்?
டயபெட்டிஸ்னால ஏர்லி பியூபர்ட்டி இல்லை, ஒபிசிட்டினால ஏர்லி பியூபர்ட்டி. இந்த ப்ராசஸ் ஃபுட்டுனால ஏர்லி பியூபர்ட்டி இருக்க தான் செய்யுது. நிறைய ப்ராசஸ் ஃபுட், சிக்கன்லேருந்து ஃபிஷ்ஷுலேருந்து ரொம்ப ப்ராசஸ்டு கேன்டு ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம வந்து இந்தியாவில் இன்னமும் வந்து ஃபுட்டெல்லாம் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் நமக்கு கிடச்சிட்ருக்கு. நம்ம இன்னமும் இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு தான் இருக்கோம், தோசை ஊற்றிக்கிட்டு தான் இருக்கோம், ரியல் சிக்கன் வாங்குகிறோம். பட் இப்போயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ராசன் சிக்கன் வர ஆரம்பிச்சு, சிக்கன் நக்கெட்ஸ் அண்ட் ஃப்ராசன் சிக்கன்ஸ் அதை வாங்கி ரெடிமேடாக பண்ணுறது. இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டுனால ஏர்லி பியூபர்ட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய ரீசர்ச் பேப்பர் சொல்ல தான் செய்யுது. ஓகே. அண்ட் பேக் டு திரும்ப ரமதான் ஃபாஸ்டிங்க்கு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல ரமதான் ஃபாஸ்டிங் இருக்கவங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 3 ரேஷியோவாக பிரிச்சிங்க, 0 to 3, 3 to 6, 6 above அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 0 to 3ல இருக்கவங்க அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஃபாஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான ஃபுட்டை வந்து ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா பேரிச்சம்பழத்தில் தான் வந்து ஃபாஸ்டிங்கை திறக்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே சுகர் இருக்க கண்டென்ட்ஸில். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலி நான் அந்த 0 to 3 அப்படின்னு ரிஸ்க் சொல்லும் போது அவங்களோட ஹெச்பிஏவன்சி 7க்கு கீழே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ரிஸ்க் ஃபேக்டருக்குள்ளேயே வருவாங்க. அவங்க வந்து 1 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுல ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. அதில் கொஞ்சம் சுகர் தான் இருக்கும், இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா ஃபாஸ்டிங்லேருந்து ஓப்பன் பண்ணும்போது அது 1 2 பேரிச்சம்பழத்தினால ஒரு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணக்கூடாது. பட் இது இங்கே இருக்கிற பெரிய சேலஞ்சே வந்து யூஸ்வலாக ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் ஃபீஸ்டிங் தான் ரமதானோட. பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு நோன்பு கஞ்சிங்கிறன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஹை கார்போஹைட்ரேட், வெறும் அரிசி மட்டுமே, அரிசி கொஞ்சம் தால் கொஞ்சம் மட்டன் எல்லாம் போட்டிருக்கும். அதே வந்து நார்த் இந்தியா பக்கம் போனீங்கன்னா ஹலீம்னு சொல்லுவாங்க, வீட்டில் பண்ணது, கொஞ்சம் தால் இருக்கும், கொஞ்சம் அதெல்லாம் வந்து ஹை கேலரி ஃபுட். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறைய கெபாப்ஸ், இந்த ஃப்ரைடு ஃபுட்டு, சிக்கனு, கிரில் சிக்கன், இந்த மாதிரி அதிக எண்ணெய் பொருட்கள் அண்ட் அதிக கலரி உள்ள பொருட்கள் வந்து தான் ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் யூஸ்வலாக வழங்கப்படும். அந்த முறையை கொஞ்சம் மாற்றிக்கணும். நம்ம ஃபாஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் திறக்கும் பொழுது லைட்டாக ஒரு லெமன் ஜூஸ் வித் சால்ட் மாதிரி எடுத்துக்கிறது, இல்லை மோர் எடுத்துக்கிறது, இல்லை பிளெயின் மில்க் சுகர் போடாமல் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு மேபி அதில் ஒரு ஃப்ளேவர் போட்டு எடுத்துக்கிறது. அண்ட் கேலரி கவுண்ட் பண்ணுறது. நாள் பூரா ஃபாஸ்டிங் இருந்துட்டு அதுக்கப்புறம் 3000 கேலரி சாப்பிட்றது அது ஒரு சிறந்த விஷயம் கிடையாது. அதை ஒரு 1500 கேலரிக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு, பழங்கள் ஜூஸுக்கு பதிலாக முழு பழங்கள், அதில் ஃபைபர் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த முழு பழங்கள் எடுக்கும் பொழுதே ஆப்பிள், கொய்யா, சாத்துக்குடி, பப்பாளி, பேரிக்காய் மாதிரி அதிக நார் சத்து உள்ள பழங்களை எடுக்கிறது. அண்ட் சிக்கன், ஃபிஷ் மாதிரி கார்போஹைட்ரேட் குறைவாக ஆனால் ப்ரோட்டீன் அதிகமாக, ஃபேட்டும் குறைவாக உள்ளது. சிக்கன், ஃபிஷ், முட்டையின் வெள்ளைக்கருவில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும், கார்போஹைட்ரேட் 0 அண்ட் ஃபேட்டு குறைவாக இருக்கும். அதை எண்ணெயில் பொரிக்காமல் அதை ஒரு கிரில் பண்ணியோ இல்லை அதை வந்து ஒரு குழம்பு வடிவில் எடுக்கிறதோ, அண்ட் எடுக்கும்போது ஹோல் கிரெயின்ஸ் வந்து ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிறது, சப்பாத்தி எடுத்துக்கிறது, இல்லை ப்ரௌன் பிரெட் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி உணவு பழக்கங்களில் ஒரு சிறு சிறு மாற்றம். ஹோல் கிரெயின்ஸ் அதிகம், ப்ரோட்டீன் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணி கொழுப்புச்சத்தை கம்மி பண்ணிட்டா ஈஸியாக அவங்களால வந்து ஹெச்பிஏவன்சி ஏறாமல் டயட் பண்ணி ஃபாஸ்டிங்கை நிறைவாக முடிக்க முடியும். ஓகே. ஸோ அப்படி கிட்டத்தட்ட ஒரு 12 ஹார்ஸ் கிட்ட சாப்பிடாம இருந்துட்டு அப்படி மொத்தமாக சாப்பிட்றதுனால ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்சுலின் வந்து அப்படி ஒரு சர்ஜ் வரும். ஒரு 90 இருக்கிற சுகர் திடீர்னு 300 போயிடும். அந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ ஆரம்பத்தில் எடுக்கும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு லைம் வாட்டர் எடுத்துக்கிட்டாங்கன்னா 0 கேலரி, அதுலேருந்து ஒரு ப்ரோட்டீன் ஃபுட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்போஹைட்ரேட், அப்புறம் பழங்கள், காய்கறிகள், ஃபைபர், இந்த மாதிரி ஒரு கார்போஹைட்ரேட்டை ஒரு காம்ப்ளெக்ஸாக கொடுக்கும் பொழுது சுகர் வந்து அந்த கிளைசிமிக் லோடு அதிகமாக இருக்காது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவான உணவு எடுக்கும்போது லோடு அதிகமாக இல்லாமல் சீராக சுகரை வச்சுக்கும். ஸோ நம்ம சுகருக்கு உடம்புக்கும் பாதிப்பு இருக்காது, சுகரும் அதிகமாக. ரமதான் மட்டும் இல்லாமல், ஃபாஸ்டிங் மட்டும் இல்லாமல், ஒரு 1 இயரில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபாஸ்டிங் மாதிரி இருந்து லைஃப் அப்படியே ரன் பண்ணிகிட்டே போகலாம்? அதுதான் நான் சொல்கிறது, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் நீங்கள் கேட்குற கருத்து தான் அது. எவ்வளோ நேரம் ஃபாஸ்டிங் வைக்கலாங்கிறது அது வந்து அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து நான் என்ன டயட் எடுக்கலான்னு ஒருத்தவங்க பொதுவாக கேட்டாங்கன்னா நான் ஈஸியாக சொல்ல முடியும். கார்போஹைட்ரேட்டை குறைச்சிக்கங்க, ப்ரோட்டீன் அளவை ஏற்றிக்குங்க, ஃபைபரை ஏற்றிக்குங்க, ஹோல் கிரெயின்ஸாக நிறைய சாப்பிடுங்க, தண்ணி நிறையா குடிங்கன்னு சொல்லலாம். பட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கு ஒரு பொதுவான கருத்து சொல்ல முடியாது. அந்த பாடிக்கு அது வந்து தேவைப்படுமா, இது தேவையாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேஷண்ட்டை அனலைஸ் பண்ணாமல் நம்ம வந்து பொதுவாக கருத்து கொடுக்க முடியாது. ஸோ பேசிக்காக நான் சொல்கிறது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கலாம். பட் யார் இருக்கலாங்கிறத உங்கள் டாக்டரை கிட்ட நீங்கள் ஆலோசிச்சுட்டு இருக்கிறது நல்லது. எந்த கோமார்பிடிட்டிஸும் இல்லை, இப்போ டயபெட்டிஸ் இல்லை, பிளட் ப்ரெஷர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, நம்ம 3 வேளை மருந்து எடுத்துக்கிறதுக்கான அவசியம் இல்லைங்கும் போது அவங்க தைரியமாக ஒரு அசிஸ்டன்ஸ் இல்லாமல் அவங்களாவே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்னென்னா நம்ம
பெருவாரியான கருத்து என்னன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை தவிர்க்காதீங்க, அது வந்து உடம்பு வந்து ரொம்ப சோர்வுபடுத்திடும். அது வந்து ஒரு மித்து மாதிரி தான். ஓகே, நீங்கள் தவிர்த்துக்கலாம், கொஞ்சம் டிலேடு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் 3 வேளை மெடிசின்ஸ், இன்சுலின் டிபெண்டன்சிலாம் இல்லைன்னா கொஞ்சம் உணவு டைமை கொஞ்சம் தள்ளி போடலாம். அண்ட் தள்ளி போட்டுட்டு இந்த மாதிரி பேலன்ஸ்டு மீல் எடுக்கிறது இன்னும் நல்லது. ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தப்பு இல்லை, பட் யார் எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து தான். ஸோ அந்த மாதிரி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா, இப்போ நைட்டு வந்து ஒரு 7 மணிக்குள்ளே உணவை முடிச்சுட்டு மறுநாள் காலம்புற வந்து ஒரு 10 மணி இல்லை 11 மணிக்கு உணவை தொடங்கும் பொழுது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் உடம்பு ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது உடல் எடை குறையும், சுகர் நல்ல கண்ட்ரோலுக்கு வரும், கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர் இது எல்லாமே கண்ட்ரோல் வரும் ரிசர்ச் சொல்லுது. ஸோ பட் உங்கள் உடம்புக்கு அது ஒத்துக்குதாங்கிறத உங்களோட ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் ஆர் உங்களோட ஒரு பர்சனல் டாக்டர் வச்சு ஆலோசிச்சுட்டு ஒரு கைடன்ஸோட செய்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு 20 வயசுலேயே பிசிஓடி, தைராய்டு இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியுது. அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால இது எல்லாமே வருது. அண்ட் உங்களுக்கு குளுக்கோஸ் லெவலும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேம், அது எதனால் வருது? பிசிஓஎஸ்ங்கிறது வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இந்த கருமுட்டைகளில் சிறு சிறு நிறைய முட்டைகள் இருக்கிறது தான். இதுக்கு மேஜர் காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து ஒபிசிட்டி, உடல் எடை அதிகமாகுது, எஸ்பெஷலி வயிறு பக்கம். மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். வயிறு பக்கம் நம்ம இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தின் ஒபீஸ்னு சொல்லுவாங்க, அவங்கள லீன் ஒபீஸ்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம பாடி எடையை வந்து நம்ம வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். பாடி மாஸ் இண்டெக்ஸை பொறுத்து தான் சொல்லுவோம், அவங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட். பல பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டுக்கு இருப்பாங்க. இப்போ 150 சென்டிமீட்டர்னா 50-52 கிலோ தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வயரை சுற்றின வெயிட் அதிகமாக இருக்கும், அதில் கொழுப்பு அதிகமாக சேரும் பொழுது இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரம்னு சொல்லுவோம். இது அதிகரிக்கும் போது இந்த பிசிஓஎஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒபிசிட்டி ஜாஸ்தி ஆகும்போது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகும் பொழுது இதனால இந்த பிசிஓஎஸ்லாம் வருது. ஸோ இந்த பிசிஓஎஸ் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ல நிறைய இருக்குது. இதில் வந்து நீங்கள் சொல்கிற இந்த குளுக்கோஸ் அதிகமாகிறது, கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், ஒபிசிட்டி, எஸ்பெஷலி ஆப்டாமினல் ஒபிசிட்டி, ஃபேட்டி லிவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறது தான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இதுதான் வந்து மெயினாக இப்போ இந்தியன்ஸோட ப்ராப்ளமே. ஸோ அந்த வயிறு பக்கம் உள்ள வெயிட், இப்போ நீங்கள் வந்துட்டு நம்மளோட பிஎம்ஐயே வேறு. நீங்கள் வெளிநாட்டில் வெஸ்டர்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஎம்ஐ ஒபிசிட்டிங்கிறது 30க்கு மேலே போனால் தான் ஒபிசிட்டினே சொல்லுவாங்க அந்த பிஎம்ஐ. பட் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் 25க்கு மேலே போட்டாலே ஒபிசிட்டி. அதுக்கு காரணம் அவங்கெல்லாம் வந்து உடல் எடை ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் வயிறு பக்கம் உள்ள ஒபிசிட்டி. பிகாஸ் வயிற்று பக்கம் தான் நமக்கு முக்கியமான உறுப்புகள்லாம் இருக்குது. ஸோ லிவராக இருக்கட்டும், பேன்கரியாஸாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், இதெல்லாம் முக்கியமான உறுப்புகள் எல்லாம் அங்கே வந்து கொழுப்பு படிமானம் இருக்கும் பொழுது அவங்க அந்த உடல் உறுப்பு வந்து கொஞ்சம் செயலிழக்க ஆரம்பிக்குது, அது செயல்படுற தன்மை கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த டயபெட்டிஸு, ஒபிசிட்டினால் வர டயபெட்டிஸ், ஒபிசிட்டினால் வர பிசிஓஎஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ இதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணலான்னா, ஆரம்பத்திலேயே நம்ம கொஞ்சம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது ஒபிசிட்டிலாம். ஆரம்பத்திலேயே குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற வயசு தான் அப்படின்னு விட்டுடாமல் ஆரம்பத்திலேயே உணவு கட்டுப்பாடு, ப்ராசஸ் ஃபுட்டை தவிர்க்கிறது, ஒபிசிட்டியை தவிர்க்கிறது, நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு ஃபிசிக்கல், ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ ஒரு டான்ஸ்லேயோ போட்டு அவங்களோட எடைக்கு, அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற இடம் மட்டும் இல்லாமல் வயிறு பக்கம் வெயிட் போடாமையும் பார்க்கும்போது இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி, பிசிஓஎஸ் இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.